வணக்கம். ஒரு வீட்டில் அப்பா வீட்டுக்குள் வந்தாலே எல்லோரும் பயந்து அமைதியாகி விடுவாங்கன்னா அந்த வீட்டின் நிலை என்ன ஆகும்? இதுதான் கோபக்கார பெரியப்பாவின் கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு சிறிய குடும்பம். அந்த வீட்டில் பெரியப்பா, பெரியம்மா, அவர்களின் மகன் அருண், மகள் மீனா இருந்தார்கள். பெரியப்பா நல்ல மனசாக இருந்தாலும் ஒரு பெரிய குறை இருந்தது. அவர் எப்போதும் கோபமாக இருப்பார். வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன், ஏன் வீடு சுத்தமா இல்லை, நீங்க ஏன் எல்லோரும் படிக்கல, எப்போதும் போன் தானா என்று கோபமாக கத்துவார். அவருடைய குரல் கேட்டாலே குழந்தைகள் அமைதியாகி விடுவார்கள். அருண் டிவி பார்த்து கொண்டிருந்தான். உடனே ஆஃப் பண்ணி விடுவான். மீனா சிரித்து கொண்டிருந்தாலும் உடனே அமைதியாகி விடுவாள். பெரியம்மாவும் அமைதியாகவே இருப்பார். ஏனெனில் அவர் ஏதாவது பேசினால் கூட பெரியப்பா இன்னும் கோவப்படுவார். ஒரு நாள் அருண் பள்ளியில் இருந்து வரும்போது மிகவும் அமைதியாக இருந்தான். பெரியப்பா கேட்டார், ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அருண் மெதுவாக சொன்னான், என் நண்பர் வீட்டில் அவன் அப்பா வந்தா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நீங்க வந்தா எல்லோரும் பயப்படுறாங்க. அந்த ஒரு வார்த்தை பெரியப்பாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் யோசிக்க ஆரம்பித்தார். நம் குடும்பத்திற்காக உழைக்கிறேன், ஆனா என் குடும்பமே என்னை பார்த்து பயப்படுகிறதா? அந்த நாளிலிருந்து பெரியப்பா மெதுவாக மாற ஆரம்பித்தார். குழந்தைகளிடம் கோபமாக பேசாமல் சிரித்து பேச ஆரம்பித்தார். மகனுடன் கிரிக்கெட் விளையாடினார். மகளுடன் பேச ஆரம்பித்தார். சில நாட்களில் அந்த வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. முன்பு பெரியப்பா வீட்டுக்குள் வந்தாலே பயம் இருந்தது. இப்போது அவர் வந்தாலே சந்தோஷம் இருக்கிறது. குடும்பத்தில் பயம் இருந்தால் அது வீடு இல்லை. அன்பு இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான வீடு. நன்றி.